மத்திய அரசில் நீண்ட காலம் நிதியமைச்சராக இருந்தபோது ப. சிதம்பரத்தின் கடைக்கண் பார்வை பட்டிருந்தாலே தமிழகம் செழித்திருக்கும். ஆனால் அந்த பதவியை வைத்து தமிழகத்திற்கு ப. சிதம்பரம் எதுவும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சிவகங்கை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச். ராஜாவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். ஹெச். ராஜாவை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை கடுமையாக விமர்சித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ப. சிதம்பரம் பதவியில் இருந்தபோது மக்களுக்கு எதுவும் செய்யாத நிலையில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் என்ன செய்துவிடப் போகிறார் என கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் இந்த நாட்டுக்கே நிதியமைச்சர், யாருக்கு கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அப்படி தள்ளி விட்டு இருந்தா தமிழ்நாடு வளமாக இருக்கும். 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல தான் திமுக. அப்பவும் ஒரு பதவி இருந்தார். அப்பவாவது தமிழ்நாட்டை கொஞ்சம் திரும்பி பார்த்திருந்தா கடைக்கண் பார்வை காட்டியிருந்தா போதும், செழிப்பா இருக்கும். அப்படிப்பட்டவருடைய மகன் தான் இப்ப நிக்கிறார். அவர் அப்பாவே ஒண்ணும் செய்ய முடியல, மகன் வந்தாலும் செய்ய போறார். திருப்பத்தூரில் பாஜக வேட்பாளர் ஹெச். ராஜாவிற்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது கூட்டத்திற்குள் காளை மாடு ஒன்று நுழைந்தது. அப்போது அந்த காளைக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் காளை வெளியே சென்றதும் சீறி வந்த காளை கூட தங்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு அமைதியாக சென்றுவிட்டதாக தெரிவித்தார். ஹெச். ராஜாவிற்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி உள்ளிட்ட பகுதிகளிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அங்கு பேசிய முதல்வர் கார்த்தி சிதம்பரம் வெற்றி பெற்றால் அவரை பார்க்க பொதுமக்கள் விமானத்தில் அமெரிக்காவிற்குத்தான் செல்ல வேண்டும் என்றார்.